தாலா இவர்கள் எதை சதி செய்தார்களோ அதையே அந்த நபிக்கு பிளஸாக அல்லாஹ் தாலா ஆக்கினான். அவருடைய திட்டம் என்ன? 3. ஒன்றோ சிறை பிடிக்க வேண்டும், அல்லது வெளியேற்ற வேண்டும், அல்லது கொலை செய்ய வேண்டும். அப்படி அவர்கள் சதி செய்த பொழுது அல்லாஹ்வும் சதி செய்தான் அல்லாஹ் தாலா சொல்லுகிறான். வெளியேற்ற வேண்டும் என்ற சதி நடந்ததா இல்லையா? வெளியேற்ற வேண்டும் என்ற சதி அவர்கள் நினைத்தது போன்று நபி அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் நினைத்தது போன்று நபி அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். ஆனா மத்த 2 சதியா அல்லாஹ் இல்லாம ஆக்குறான். கொலைசைய சதி போட்டார்கள், அது சரி வரல. அதே போன்று என்னது அதாவது சிறைப்பிடிக்க சதி, அது சரி வரல. ஆனா நாடு கடத்தக்கூடிய சதி என்ன செய்து வெற்றி பெறுது. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய திட்டங்களில் ஒன்று. இந்த ஊரில் இருந்து அவர்களை வெளியேற்றி இன்னொரு ஊரில் தயார்படுத்தி மறுபடி இங்கே கொண்டு வர வைத்தான் அல்லாஹ் தஆலா. நீங்கள் செய்த சதிக்கு மாற்றமாக அல்லாஹ் தஆலா செய்த சதி. அதே போன்று நாங்களும் ஒவ்வொரு முறையும் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் எத்தனையோ சதிகளை எங்களை விட்டு அகற்றி சில சதிகளில் எங்களை அகப்பட செய்வான். எதற்காக வேண்டி? சில நோக்கங்களை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுவதற்காக வேண்டி. சில நோக்கங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி. அல்லாஹ் தஆலாவுடைய மார்க்கம் தான் உண்மையானது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. சகோதரர்களே, மக்கள் எங்கே உண்மையான மார்க்கம் என்று புரிந்து கொள்வார்கள் தெரியுமா? உயிரையும் கொடுப்பதற்கு ஒரு சமூகம் ஒரு கொள்கைக்காக தயாராக இருந்தால் அதை பார்க்கின்ற மக்கள் அதில் இணைவார்கள். ஒரு சமூகம் தங்களது உயிரையும் அந்த கொள்கைக்கு கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறார்கள், தங்கள் சொத்துக்களை இழப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள், தங்கள் பதவி பட்டங்களை இழப்பதற்கு ஒரு சமூகம் தயாராக இருக்கிறது என்றால் மக்கள் அந்த இடத்தில் தான் அது உண்மை என்பதை விளங்குவார்கள். அந்த இடத்தில் தான் அதே நேரத்தில் உயிருக்கு பிரச்சனையா மார்க்கத்தை விட்டு ஓடி விடுவார்கள். அதே போன்று வாழ்க்கையுடைய பதவிகளுக்கு பிரச்சனையா விட்டு ஓடி விடுவார்கள் என்றால் இது பொய்யானது என்று மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் உயிரையும் கொடுப்பதற்கு ஒரு சமூகம் தயாராக இருக்கிறது, சிறைப்பிடிக்கப்படுவதற்கும் ஒரு சமூகம் தயாராக இருக்கிறது, வாழ்க்கையில் எதையும் இந்த மார்க்கத்துக்காக இழப்பதற்கு ஒரு சமூகம் தயாராக இருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக மக்கள் இது உண்மையான மார்க்கம் என்று புரிந்து கொள்வார்கள். இந்த இஸ்லாம் அவர்கள் விரும்பாமலேயே அவர்களுடைய உள்ளத்திற்குள் போய் நுழைந்துவிடும். அல்லாஹ் தஆலா இந்த உண்மையை உண்மையாக காட்டுவதற்காக இந்த உலகத்திலே உள்ள சில நல்ல மனிதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துகிறான். சில நல்ல மனிதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துகிறான் என்பதற்கு சகோதரர்களே இது ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே ஒரு இடத்தை சொல்லி காட்டுகிறான். ஒரு முக்கியமான சோதனையை சிலர் ஜிஹாது களம் என்று வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு யுத்த களத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். மனோநிலைகள் மாறி முடிவெடுத்து விடும். ஒரு பிரச்சனை சூழல்கள் என்று வந்தால் மனிதனுக்கு பொதுவாக சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மார்க்க பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பிரச்சனை படி வளர்ந்து வருகின்ற பொழுது உள்ளங்கள் பலவிதமாக கற்பனை பண்ணி பல முடிவுகளை எடுத்து விடும். அல்லாஹ் தஆலா அதை அழகாக சொல்லி காட்டுகிறான். அதாவது அஹ்ஸாப் இருக்கிறது, அஹ்ஸாப் யுத்தம், மக்கத்து காபிர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அதே போல மதீனத்து காபிர்கள் எல்லாம் சேர்ந்து திரண்டு செஞ்ச யுத்தம். ஒரு 2-3 நாள் நடந்துட்டானே, அடியோட பூண்டோட ஒழிப்போம் என்று திட்டம் போட்டு முழு மதீனாவையும் கந்தக்கு சொல்லாங்க அகல் வெட்டினாங்களே அப்படியே சுத்தி இருந்து யுத்தம். இந்த நேரத்தில் தான் இந்த கொஞ்ச நஞ்ச ஈமானிக்கிறாங்களே அதெல்லாம் இல்லாம வருது. கொஞ்சம் பேர் இருப்பாங்க அந்த தொங்கல்ல இருப்பாங்க, காணாம பேத்துருவாங்க. அந்த நேரத்துல எல்லாம் இந்த நேரத்தில் எங்கேட்டே இருக்க மாட்டாங்க. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அழகாக சூரா அஹ்ஸாபில் அதை சொல்லி காட்டுகிறான். இந்த மாதிரி நேரத்தை அல்லாஹ் சோதிக்கிறான். உண்மையான பியூரான ஆட்கள் அல்லாஹ் தஆலா அந்த இடத்தை தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், சகோதரர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியாமத்தை ஞாபகப்படுத்தி பாருங்கள். இத் ஜாஅத்துக்கும் ஜுனூதுன், உங்களை நோக்கி படைகள் வந்தன. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஅர்ஸல்னா அலைஹிம் ரீஹன், அவர்கள் மீது காற்றையும் வஜுனூதன் லம் தரவுஹா, நீங்கள் காண முடியாத படைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பினான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு அதிலே சொல்லுகிறான், இது ஜாஊக்கும் மின் ஃபௌகிக்கும், உங்கள் மேலாலும், வமின் அஸ்ஃபலி மின்கும், உங்களுக்கு கீழாலும், வமின் அஸ்ஃபல மின்கும், படைகள் வந்து திரண்டு சூழ்ந்திருந்தன. வஇது ஜாகத்தில் அப்சாரு வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர, பார்வைகள் எல்லாம் மிரள ஆரம்பித்தன. அல்லாஹ் தஆலா சொல்றான், இல்லங்கள் எல்லாம் தொண்டை குழியை அடைந்து விட்டன என்று சொல்றான். யார? சஹாபாக்களுடைய நிலவரத்தை அல்லாஹ் தஆலா விவரிக்கிறான். கடைசி கட்டம் இனி முடிந்தது. வெளியே பாரசீகம் ரோம் எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி தான் நடக்குது. இனி இதோடு முடிந்தது என்று உங்களது உள்ளங்கள் தொண்டை குழியை அடைந்து தட்டுமாறுகின்ற அந்த நிலை, உங்கள் பார்வைகள் ஜாகத் என்றால் இடத்தை கோடலாகிட்டு அர்த்தம், இடத்தை விட்டு மாறிட்டு அர்த்தம்.
அந்த நிலை அடைந்த காலத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். அல்லாஹ் அழகா சொல்றான், அல்லாஹ்வை பற்றி நீங்கள் என்னென்னமோ எல்லாம் நினைத்தீர்கள் சொல்றான். எப்படி அந்த நேரத்தில் அல்லாஹ்வை பற்றி நீங்கள் என்னென்னமோ எல்லாம் அந்த நேரத்தில் கற்பனை பண்ணீர்கள். முடிஞ்சதோ, இதோட உதவி இல்லையோ, இது நடக்குமா, நம்மளுக்கு கிடைக்குமா, அப்படி என்றெல்லாம் எண்ணங்கள் என்னது உங்களுக்கு ஏற்பட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அது ஒரு முக்கியமான இடம். அந்த ததுன்னூன பில்லாஹி துனூனா, அல்லாஹ்வை பற்றி என்னென்னமோ எல்லாம் நீங்கள் நினைத்தீர்கள். இவ்வளவு நேரம் நல்லா இருந்தது, அந்த இடத்துல உங்களுக்கு அப்படியெல்லாம் கற்பனை வந்தது. ஹுனாலிக புதுலியல் முஃமினூன பலா வஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா, இந்த இடத்தில் தான் உண்மையான முஃமின்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள், கடுமையாக அலைக்கழிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த நேரத்தில் வஇத் யகூலுல் முனாஃபிகூன், இஸ்லாத்துக்கு 5 நேரம் தொழுது கண்டு எல்லாம் செஞ்சு கண்டு முஸ்லிம்கள் மாறி ரசூலுல்லாஹ்வோட கொஞ்சம் பேர் இருந்தாங்களே, முஸ்லிம்களாக இருக்கவில்லை, உள்ளத்திலே காபிர்களோடு அவர்களுக்கு விருப்பம் இருந்தது. அவங்கள வந்தாங்க. வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், இன்னும் முஸ்லிம்களே சில நோயாளிகள் இருந்தார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். முனாஃபிகீன்கள் ஒரு பக்கம், முஸ்லிம்களாக இருந்தவர்களின் உள்ளத்திலே நோய் இருந்தவர்களும் அந்த நேரத்தில் என்ன சொன்னார்கள்? மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூரா, அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு வெறும் ஏமாற்றத்தை தான் வாக்களித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வும் ரசூலும் வெறும் ஏமாற்றத்தை தான் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று முனாஃபிகீன்களும் உள்ளத்தில் நோயுள்ளவர்களும் சொன்னார்களே, அதை ஞாபகப்படுத்தி பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு உள்ளே என்ன செய்து அணி திரண்டது என்பது, அணி பிறண்டது என்பதை அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லி காட்டுகிறார். வயது கால தாய்வத்தின் மின்னும், ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து மக்கா மதீனா வாசிகளை பார்த்து, யா அஹ்ல யஸ்ரிப், ஏ மதீனா வாசிகளே, லா முகாமலக்கும், இன்றோடு முடிந்தது, போய்விடுங்கள், ஃபர்ஜியூ, இன்றோடு உங்களுக்கு எல்லாம் முடிந்து போய்விட்டது, போய்விடுங்கள் என்று சொன்னதை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். சகோதரர்களே, இவர் முக்கியமான இடமா இல்லையா? அல்லாஹ்வின் தூதரும் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி போன்றவர்களும் இருந்த ஒரு சமூகத்துடைய நிலைமை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யா அஹ்ல யஸ்ரிப், ஏ யஸ்ரிப் வாசிகளே, லா முகாமலக்கும், இதோடு முடிந்தது, போய்விடுங்கள், ஃபர்ஜியூ, திரும்பி சென்று விடுங்கள் என்று சொன்னதை ஞாபகப்படுத்தி பாருங்கள். வயஸ்ததினு ஃபரீக்கும் மின்ஹும், சிலர் வந்தாங்க ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இன்ன புயூத்தனா அவுரா, வீடுகள் எல்லாம் கொஞ்சம் எம்டி ஆகி பார்க்கிறதுக்கு யாரும் இல்ல, எங்களை விட்டுருங்க, நாங்க அங்க போறோம் என்று சொன்னார்களே, அந்த அனுமதியை ஞாபகப்படுத்தி பாருங்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஊடெல்லாம் எம்டியா இருக்குது, பார்க்கிறதுக்கு கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நாங்க போக வேண்டியிருக்கு, எங்களுக்கு அனுமதி தாங்க என்று நபி அவர்களிடத்திலே வந்து அனுமதி கேட்டார்களே, அதை ஞாபகப்படுத்தி பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், வமாஹி பியௌரா, கவனிப்பாரற்றெல்லாம் ஊடி இருக்கவில்லை, ஊடு ஒழுங்கா தான் இருந்துச்சு. யுரீதுன இல்லா ஃபிராரா, வெருண்டோடுவதைத்தான் அவர்கள் விரும்பினார்கள், வெருண்டோடுவதைத்தான் ஒரு விரும்பினார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, இதையெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் லையம் ஃபஅகுமுல் ஃபிரார், நபியே இந்த மூமின்களை பார்த்து சொல்லுங்கள், வெருண்டோடுவது உங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் தராது. இன் ஃபரர்தும் மினல் மௌத்தி அவில் கத்லி, நீங்கள் அதாவது கொலையிலிருந்தோ அல்லது இந்த மௌத்திலிருந்தோ வெருண்டோடினால் அது உங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் தராது. காரணம், வைதல்லா துமத்தவுன இல்லா கலீலா, அதற்கு பின்னால் நீங்கள் சொற்ப காலம் தான் வாழுவீர்கள், அதற்கு பின்னால் நீங்கள் சொற்ப காலம் தான் வாழப் போகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சூரத்துல் அஹ்ஸாப். சகோதரர்களே, இந்த அஹ்ஸாப் யுத்தத்திலும் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான். சகோதரர்களே, இந்த அஹ்ஸாப் யுத்தத்தில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் தான் அந்த சஅத் இப்னு முஆத் நினைக்கிறேன், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல, அந்த தளபதி இருக்கிறாரே, அந்த இடத்திலே மௌத்தாகிறார், அந்த இடத்திலே கொல்லப்படுகிறார். கொல்லப்படுகின்ற நேரத்தில் அவர்களை தேடி மக்காவாசி, அந்த மதீனா வாசிகள், ரசூலுல்லாஹ் பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தான். வெற்றியை கொடுத்த பின்னால் அவர்களை தேடி சில நபித்தோழர்கள் வருகிறார்கள். அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், என்னையா தேடுகிறீர்கள்? நபியிடத்திலே போய் சொல்லுங்கள், நபியிடத்திலே போய் சொல்லுங்கள், சஅத் இப்னு முஆத் ஷஹீதாகி விட்டார், சஅத் இப்னு முஆத் ஷஹீதாகி விட்டார் என்றதை போய் சொல்லுங்கள் என்று 3 முறை அந்த இடத்தில் தான் என்ன செய்தார்? அந்த சஅத் இப்னு முஆத் சொன்னார். ஒரு மிகப்பெரிய போர்க்களம் சகோதரர்களே, அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். அதற்கு பின்னால் தான் நபியர்கள் சொன்னார்கள், குன்னா நுஹ்ஸா, இதற்கு முன்னால் எங்களுக்கு எதிராக யுத்தம் நடந்து கொண்டிருந்தது, இதற்கு பின்னால் நாங்கள் தான் யுத்தத்தை ஆரம்பிப்போம் என்று சொன்னார்கள். இதற்கு பின்னால் நாங்கள் தான் யுத்தத்தை ஆரம்பிப்போம். அந்த வெற்றிக்கு பின்னால் சொன்னார்கள், இன்று 150 கோடி முஸ்லிம்களை கொண்டு ஒரு சமூகமாக மாறுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்த சின்ன சின்ன யுத்தங்களை அல்லாஹ் திருமறையில ஞாபகப்படுத்தி காட்டுகிறான். சகோதரர்களே, இவைகளெல்லாம் நாங்கள் நிறைய குர்ஆனோடு தொடர்பாக இருக்க வேண்டும், பழைய நிகழ்வுகளோடு தொடர்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வதில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், ஒரே காலத்தை தான் நாங்கள் திருப்பி திருப்பி சுத்துகிறோம், அதே காலங்களை தான் திருப்பி திருப்பி மக்களுக்கு மத்தியில் சுத்த வைக்கிறோம்.
அவைகளை ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சோதனைகளை பொறுத்தவரையில் காபிர்களும் இஸ்லாத்தை எதிர்ப்பவர்களும் வேண்டும் என்றால் தவறாக நினைக்கலாம். ஆனால் ஒரு முஃமின் என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா? இவைகளெல்லாம் என் உள்ளத்திற்கான ஒரு சோதனை, பரிசோதனை. இதற்கு பின்னால் இவர்கள் எதை சதி